பாரதிக்கு ஆதி சாப்பாடு ஊட்டி விடுறாரு. அப்ப நினைச்சு பாக்குறாரு ஆதி அந்த கத்தி குத்த வர்றப்போ பாரதி அந்த கத்திய கையில பிடிச்சதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு, தேங்க்ஸ் பாரதி, என் உயிரை 2வது தடவையா காப்பாத்திருக்கீங்க. எதை பத்தியுமே யோசிக்காம நீங்க ஓடி கத்திய பிடிச்சதை என் கண்ணால பார்த்தேன். உங்க கண்ணுல என்னோட உயிரை பார்த்தேன். உங்களுக்கு நான் முக்கியமா இல்ல எனக்கு நீங்க முக்கியமானு கேட்டா எனக்கு தான் பாரதி நீங்க முக்கியம். எனக்கு நீங்க வேணும் பாரதி. இப்ப மட்டும் இல்ல, எப்பயுமே நீ தான் எனக்கு. ஏன், எதுக்கு, எதனால, இப்படி எதுக்குமே என்கிட்ட பதில் இல்ல பாரதி. அதே மாதிரி சும்மா புடிச்சு பார்த்தோம் பழகணும் மாதிரி கிடையாது. என் காதல் எல்லாத்துக்கும் மேல ரத்தமும் சதையுமா ஒரு உணர்வு இருந்துகிட்டே அப்படின்னு சொல்லும் போதே ஆதியோட ஹார்ட் லேப்டாப் அடிச்சுக்குது. அப்படியே ஒரு ஹார்ட்டை தொட்டு பார்த்துட்டு அது என்னன்னு சொல்ல முடியல பாரதி. இவ்வளவு நாள் என் வாழ்க்கை எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனா இனி என் வாழ்க்கை உங்க கூட தான். இதெல்லாம் கேட்கும் போது அப்படியே கண்ணீர் வந்துட்டு இருக்கு பாரதிக்கு. அதை சொல்றாரு, உங்களை விட்டு என்னால எங்கேயுமே போக முடியாது பாரதி. உங்களை முதல்ல பார்த்தா அந்த நிமிஷம் ஒரு மேஜிக் பாரதி. அதை என்னால புரிய வைக்க முடியாது. என் காதலை சொல்றப்பெல்லாம் அது உங்களுக்கு புரிஞ்சிருக்குமா எனக்கு தெரியல. இப்ப நான் உங்ககிட்ட காதலை சொன்ன மாதிரி உங்ககிட்ட நான் சொல்லவும் இல்லை, நீங்க சொல்லவும் விடல பாரதி. ஆனா இப்ப நான் சொல்லிதான் ஆகும். நீங்க பேச வேண்டாம் பாரதி. நீங்க சொல்லாமலே எனக்கு புரியுது. ஆனா எனக்கு நீங்க சொல்லணும் பாரதி. அதான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். எனக்கு உங்க கூடயும் தமிழ் கூடயும் சேர்ந்து வாழ்க்கைய அழகா வாழ். உங்க 2 பேர்த்தோடயும் சேர்ந்து இந்த உலகத்தை ரசிச்சு பார்க்கணும் பாரதி. நான் காலையில எழுந்தவுடன் பாக்குற முகம் உங்க முகமா தான் இருக்கணும் பாரதி. என் காதலை ஏத்துக்குவீங்களா பாரதி? பாரதி சொல்றாங்க, ஆதி உங்க காதலை ஏத்துக்கிற அளவுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு தெரியல. ஆனா இப்படி கூட ஒருத்தவங்க காதலிக்க முடியுமான்னு சொல்லி உங்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன். ஏன் ஆதி? நான் ஒரு சாதாரண பொண்ணு தானே ஆதி. சொல்ல போனா நான் தமிழுக்காக தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் சாதாரண பொண்ணுதான் ஆதி. உங்களை ஏன் எனக்கு பிடிக்கும் பிடிக்காது ஒன்னும் தெரியல. நீங்க ஆபீஸ்ல என்ன பாக்குற பார்வைக்காக சாதாரணமா நான் எவ்வளவு ஏங்கி இருக்கேன் தெரியுமா? உங்களை காதலிக்கிற தப்புன்னு நினைச்சு நான் இப்ப விலகி இருந்தேன். ஆனா ஏனோ என்னன்னு தெரியல, திரும்ப நீங்க ஏன் பக்கத்திலேயே வந்துகிட்டே இருக்கீங்க. உங்களுக்கு என்னால காதலிக்க தெரியுமான்னு தெரியல, ஆனா உங்க காதலை என்னால ரசிக்க முடியும், உங்க காதலோட வாழ முடியும் அப்படின்னு பாரதி சொன்னோடனே ஆதி சொல்ற, ரொம்ப தேங்க்ஸ் பாரதி என் உயிரை காப்பாத்தினதுக்கு. கத்தியால குத்துனா போக போற உயிரை பத்தி நான் பேசல, உங்களை விட்டுட்டு போறப்போ போக போச்சு அந்த உயிரை பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாரதிக்கு ஆதி ஊட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் பாரதி ஆதி மேல அப்படியே சாஞ்சிட்டு படுத்திருக்காங்க. அப்போ கரெக்டா சாரதாவும் வர்றாங்க. சாரதா தமிழ் பாப்பாவை தூங்க வச்சு தூக்கிட்டு அப்புறம் பெட்ல படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் பாரதி, தமிழ் தூங்கிட்டா என்ன மன்னிச்சிடுமா அப்படிங்கிறாங்க. ஐயோ அம்மா, என்னம்மா இதெல்லாம் சொல்றீங்க? இல்ல பாரதி, இந்த ஒரு வார்த்தையினால எல்லாமே சரியாயிராது பாரதி. உங்ககிட்ட மனசார நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பாரதி. ஐயோ அம்மா, என்னம்மா நீங்க எதுக்குமா என்கிட்ட எல்லாம் போய் மன்னிப்பு கேட்டுட்டு இருக்கீங்க? பேசுனா பரவாயில்லம்மா, நீங்க ஆதிக்கு நல்லது பண்ணணும் தான் நினைச்சிருக்கீங்க, மத்தபடி அது ஒண்ணும் தப்பு இல்லாம இதுல யாரு மேல தப்பு சொல்ல முடியாது. தயவு செய்து இனிமேல் இப்படி எல்லாம் பேசாதீங்க. இல்ல பாரதி, ஆதிக்கு உன்னை பிடிக்கும்னு தெரிஞ்சப்போ எனக்கு அவ்வளவு கோவம் வந்தது. ஆனா இப்பதாமா ஆதிக்கு உன்னை ஏன் பிடிச்சிருக்குன்னு புரியுதுமா. சுத்தி இருந்த அத்தனை பேரும் வேடிக்கை தான் பார்த்தாங்க. ஆனா ஒரு பொண்ணா நீ தயங்கி நிக்காம தைரியமா அத்தனை பேத்து கூட சண்டை போட்ட. ஆதிய கத்தியால குத்த வரும்போது அதை பார்த்துட்டு என்னால சத்தம் மட்டும் தான் போட முடியுது. நீ சத்தம் எதுவுமே போடாம ஆதிய காப்பாத்துறதுக்காக அந்த கத்திய கையில புடிச்சது மட்டும்தான் எனக்கு கண்ணுக்குள்ளே இருக்கு பாரதி. உனக்கு ரொம்ப பெரிய மனசு பாரதி. உங்ககிட்ட நான் நடந்துகிட்டதுனால காலம் பூரா இப்படி தப்பா நடந்துகிட்டதுனால காலம் பூரா உங்ககிட்ட மன்னிப்பு தான் கேட்டுட்டே இருக்க போறேன் பாரதி அப்படின்னு சாரதா சொன்னோன்னே, அம்மா அதெல்லாம் எதுக்குமா அப்படின்னு பாரதி சொல்றாங்க. உண்மைதான் பாரதி அப்படின்னு சொல்லி ஆதியும் சொல்றாரு. அப்ப சாரதா சொல்றாங்க, பாரதி நான் மனப்பூர்வமா சொல்றேன், இனி ஆதி உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொன்னோன்னே ஆதிக்கு அவ்வளவு சந்தோஷமாயிருது. இந்த ஒரு வாரமா அவன் பற்ற கஷ்டத்தை நான் பார்க்கும்போது உன் மேல அவன் எவ்வளவு பிரியம் வச்சிருக்கான் அதுலதாம பார்த்தேன். நீ தமிழ கூட்டிட்டு வீட்டுக்கு வர்றப்போ அப்பவே உங்க 2 பேத்தையும் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இருந்தாலும் என்னோட வரட்டு புடிவாதமும் கோவம் தான் இதை உங்ககிட்ட சொல்லாம விட்டுருச்சு. பாரதி, இது எல்லாத்துக்கும் மேல உன் பொண்ணு என்கிட்ட என்ன சொல்லிட்டு போனா தெரியும்? ஆதிய பத்திரமா பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு போனான். ரொம்ப பெருமையா இருக்கு பாரதி. குழந்தைகளுக்கு எப்படி புரிய வைக்கணும்ங்கறது உங்ககிட்ட இருந்துதான் பாரதி கத்துக்கணும். நான் தான் தப்பு பண்ணிட்டேன் பாரதி, என்ன மன்னிச்சிரு பாரதி. ஆதி சொல்ற, அம்மா பாரதிய நீங்க நான் விரும்புற பொண்ணை கண்டுபிடிக்க சொன்னீங்க பாத்தீங்களா, அதுக்கப்புறம் தான் பாரதி கிட்டேயே நான் பாரதிய லவ் பண்ற விஷயத்த பத்தி சொன்னம்மா. இந்த விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாம பாரதி கஷ்டப்பட்ட விஷயத்த நான் பார்த்தம்மா அப்படின்னு சொன்னேன். பாரதி, இப்ப எல்லாமே எனக்கு புரியுதுமா. இந்த உலகத்துல எங்க தேடினாலும் சரி உன்ன மாதிரி ஒரு பொண்ணை ஆதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது. ஆதி என் கூட இருக்கிறத விட உன் கூட இருந்தானு ரொம்ப சந்தோஷமா இருப்பான். இனி ஆதி உன் பொறுப்பு. அவ்வளவு சந்தோஷம் பாரதிக்கும் சரி ஆதிக்கும் சரி. அவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க. ஒரு பொண்ணு தனியா இருக்கிறப்போ அவளுக்கு எவ்வளவு கஷ்டம் வரும்னு எனக்கு தெரியும். நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும். இனிமேல் என் பேத்தி காலம் கூட நம்ம கூட சந்தோஷமா இருக்க
போறா அப்படின்னு சொல்லி தமிழை பத்தி சொல்றாங்க. ரொம்ப சந்தோஷம் பாரதிக்கு. அதை விட செம்ம ஹாப்பியா அப்படி வானத்துல பறந்துட்டு இருக்காரு ஆதி. அம்மா எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலமா அப்படின்னு சொல்லி பாரதி சொல்றாங்க. நீ ஒன்னும் சொல்ல வேணாம் பாரதி, நான் மனசு நிறைஞ்சு சந்தோஷமா நான் சொல்றேன் பாரதி, சீக்கிரமா உன்னை என் வீட்டு மருமகளா கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி சாரதா சொல்றாங்க. அம்மா ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படிங்கிறாரு ஆதி. சீ பைத்தியம், இதுக்கு என்கிட்ட எல்லாம் போய் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பாரதி கிட்ட வந்து சொல்றாங்க. ரெண்டு பேர்த்தையும் சேர்ந்து பாக்குறப்போ என் கண்ணே பற்றும் போல இருக்குது, நீ சீக்கிரம் பாரதியை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சாரதா போயிடுறாங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் ஆகுது, பாரதி தூங்கிட்டு இருக்காங்க. அப்பதான் கண்ணு முழிக்கிறாங்க பாரதி. அது வரைக்கும் ஆதி பாரதியவே அப்படி பாத்துட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. தமிழ் வந்து மொபைல் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ நர்ஸ் வர்றாங்க. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா, நான் வந்து ஊசி போடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஆதி சொல்றாரு, ஆமா நாங்க எதுக்கு வெளியே போனோம், நீங்க பாட்டுல ஊசி போடுங்க, நாங்க போக முடியாது அப்படின்னு சொல்றாரு. ஆதி கரெக்டான ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி தமிழை கேக்குறாங்க. ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு சொல்றாங்க. தமிழும் மறுபடியும் சொல்றாங்க, சார் பிளீஸ் சார் நாங்க ஊசி போடணும், அது மட்டும் இல்லாம இந்த ட்ரிப்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணும் சார், போங்க சார் அப்படிங்கிறாங்க. ரெண்டு பேரும் போக மாட்டேங்கிறாங்க. இடுப்புல ஊசி போடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை தூக்கிட்டு போறாரு. போறப்ப அவங்களுக்கு வலிக்க போகுது, பார்த்து ஊசி போடுங்க அப்படின்ட்டு போறாரு. ஆதி அவங்க அப்படித்தான் நீங்க போடுங்கடா நர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பாரதி அவ்வளவு ஹாப்பியா இருக்காரு. ஆதி பாப்பாவை தூக்கி மடியில வச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்காரு, ஃப்ரெண்ட் இப்ப நீங்க ஹாப்பியா, ரொம்ப ஹாப்பி ஃப்ரெண்ட், ஆனா அம்மா தான் பாவம். ஆமா ஆமா கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஃப்ரெண்ட் இனிமேல் நீங்க என்னை விட்டு போக மாட்டீங்கல்ல, எப்படி ஃப்ரெண்ட் உங்களை விட்டு நான் போவேன் இல்ல, யார் சொன்னாலும் சரி இனி உங்க கூட தான் நான் இருப்பேன், உங்க கூட தான் அப்படின்னு சொல்லிருக்காங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லும் போதே நர்ஸ் வந்து நீங்க நீ உள்ள போய்க்கலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து போயிடுறாங்க. உள்ள போகும்போது நடந்து வந்துட்டு இருக்காங்க. பாரதி ஐயோ இருங்க 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 அப்படின்னு வந்து தூக்க வர்றாரு. ஆதி அது என்ன ஆதி அப்படிங்கிறாங்க. ஆமா நடந்து வந்துட்டு இருக்கீங்க சார், எனக்கு கையில தான் அடிபட்டு இருக்கு, கால்ல இல்ல அப்படிங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. கீழே கொஞ்சம் சிரிச்சிட்டு இருக்காங்க. பாரதி ஆதி அப்படியே பாத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்த்து பொறுக்க முடியல தமிழ்நாள். ஐயோ இவங்க ரெண்டு பேர் பேசுறத விட பாக்குறது தான் ஜாஸ்தி. ஃப்ரெண்ட் இப்ப நீங்க அம்மாவை பாத்துக்கிட்டு இருக்கீங்க, வீட்டுக்கு போனா என்ன பண்ணுவீங்க, நம்ம வேணா ஹாஸ்பிட்டல்ல இருந்துடலாமா அப்படின்னோடனே இப்படி பாக்குறாங்க தமிழ். இப்போ கூட ஃப்ரெண்ட் உங்க அம்மா ஓகேன்னு சொன்னா நான் என்னோட வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்றாரு ஆதி. அம்மா ஆமாமா பேசாம நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கே போயிடலாம், நானு நீ ஃப்ரெண்டு 3 பேர் ஜாலியா இருக்கலாம்ல. பாரதி சொல்றாங்க, நீங்க 2 பேரும் பிளான் எல்லாம் நல்லா தான் பண்றீங்க, ஆனா இன்னும் கொஞ்ச நேரத்துல நர்ஸ் வந்து துரத்து விட்டுருவாங்க. பாரதி அப்போ ஒன்னும் பிரச்சனை இல்லை, நீங்க என் கூட வீட்டுக்கு வந்துருங்க பாரதி. அப்படி ஒருத்தர் பாத்துக்கிட்டே இருக்காங்க. ஐயோ அம்மா 2 பேரும் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்களா, அம்மா ஃப்ரெண்டு கேட்டதுக்கு நீ பதில் சொல்லவே இல்லையேமா அப்படின்னு தமிழ் கேட்டோடனே பாரதி சொல்றாங்க, போலாம் ஆனா இப்போ இல்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் ஆதியும் பாரதியும் பாத்துட்டு இருக்காங்க. கரெக்டா நர்ஸ் வர்றாங்க. பில் பே பண்ண சொல்லிட்டாங்க டாக்டர் அப்படின்னு சொல்றாங்க. சரி பாரதி நான் பில் பே பண்ணிட்டு வரேன் வாங்க ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க. அதுக்கப்புறம் பில் பே பண்ணிட்டு வர்றாங்க. அப்புறம் போலாமா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது சொல்றாரு ஆதி, பாரதி உங்களை தனியா விடுறதுக்கு எனக்கு மனசு இல்ல, ஆனா எனக்கு சூழ்நிலை புரியுது, நான் அம்மா கிட்ட பேசிட்டு வாழ்க்கை பூரா உங்களையும் தமிழையும் என் கூடவே வச்சுக்கிறதுக்கு நான் தயாராயிட்டேன், என் கூட நீங்களும் தமிழும் வர்றதுக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்றாரு ஆதி. அப்படி தலை குனிஞ்சுக்கிட்டு வெக்கப்பட்டுக்கிட்டே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாரதி அதை பார்த்த உடனே ஆதிக்கு அவ்வளவு சந்தோஷமாயிடுது. அப்பாடா இப்ப நாச்சு ஓகேன்னு சொன்னீங்களே, ஆனா பாரதி உங்க கோபத்தையும் இந்த உருன்னு பாப்பீங்களே அந்த முகத்தையும் ரொம்ப மிஸ் பண்றேன் பாரதி, அதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் போறாங்க. தமிழ் 2 பேத்து கையும் பிடிச்சிட்டு ஜாலியா 3 பேரும் வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஆம்புலன்ஸ் ஒண்ணு வேகமா வருது. அந்த ஆம்புலன்ஸ் வந்து ஒருத்தர் கூட்டிட்டு வர்றாங்க. வேற யாரும் இல்லைங்க, ரத்தனம் தாங்க. ரத்தனத்தை கூட்டிட்டு ஒருத்தர் வர்றாரு. டாக்டரை வந்து பார்க்க சொல்றாங்க. இவங்க வந்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல இந்த ஸ்ட்ரெச்சர்ல படுத்திருக்காரு. சுய நினைவே இல்லாம ரத்தனம் படுத்திருக்காரு. அது தெரியாம இவங்க 3 பேரும் நடந்து வந்துட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது.